Welcome to Design and Fusion. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சில்க் த்ரெட் ஜும்காஸ் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றது டீடைலா போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பிளெயின் ஜும்கா எடுத்து 30 ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்து ஒரு கார்னரை ஜும்கால பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு கார்னரை ஷார்ப்பா க்ளூவால எடுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஷார்ப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதைதான் நம்ம வந்து நீடில் மாதிரி அந்த ஹோல்குள்ள விட்டு விட்டு எடுக்க போறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க எடுக்கும் போது நல்லா பட்டைய வச்சு அந்த நீடில் மாதிரி இருக்க போர்ஷனை நீங்க அந்த ஹோல்குள்ள விட்டு விட்டு எடுங்க. ரேப் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணும் அப்படின்னா சில்க் த்ரெட்டோட பினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். பக்கத்துலயும் பண்ணலாம். பட் ஆனா பிகினர்ஸா இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஆல்டர்னேட்டிவா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பினிஷிங் சூப்பரா வரும். கொஞ்சம் நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கில் காட்டிலும் ஜும்கா பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். அதனால பொறுமையா பண்ணுங்க, பண்ண வந்துடும் நமக்கு. சோ இப்ப நான் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் 2 ரவுண்டு. இப்ப ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். கம்ப்ளீட் பண்ணும்போது த்ரெட்டை உள்பக்கமா கட் பண்ணி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட பேசிக்கான ஜும்கா ராப்பிங் ஓவர். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜும்காவும் நான் ராப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜும்கா கேப் தான் ஒட்ட போறோம். அந்த ஹோல் மேல ஜும்கா கேப்பை ஒட்டிடுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஜும்காவை வந்து நம்ம ஹூக்கோட கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெட் பின் வேணும். சோ ஹெட் பின்ல நான் ஒரு கோல்டன் பீட் வச்சு இப்ப அந்த ஹெட் பின்னை ஜும்காக்குள்ள விட்டுட்டு அந்த ஹெட் பின்னை வந்து மேல் பக்கமா நம்ம வந்து ஒரு கோல்டன் பீடை வந்து அதுல போட்டுட்டு ஹெட் பின்னோட லென்த் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்தை கட் பண்ணிட்டு நோஸ் பிளேயரால நான் வந்து அந்த ஹெட் பின்னை வந்து பெண்ட் பண்ணி ஹூக்கோட கோர்த்துட்டு இப்ப அதை கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான ஜும்கா ஹூக் ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. சோ இப்ப நான் இதை வந்து கொஞ்சம் டிசைன் பண்றதுக்காக ஸ்டோன் செயினை வந்து இதுல வந்து ஒட்ட போறேன். இந்த ஜும்கா பாக்குறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி சில்க் த்ரெட் மேட்சிங்கா நம்ம ரேப் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்ம இப்ப வந்து ஜும்கால ஸ்டோன் ஊட்டி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் இன்னொரு ஜும்காவும் ஸ்டோன் ஊட்டிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஜும்கா எப்படி ரேப் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிங்கிள் கலர் பிளெயினை நம்ம ரேப் பண்ணோம். பட் இந்த ஜும்கா வந்து டபுள் கலர் ஜும்கா. நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாவே இதையும் ரேப் பண்ணுங்க. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கிற கேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம இன்னொரு கலர் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம ஜும்கா கேப் வரைக்கும் ஓட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நம்ம ஒரு ஹெட் பின் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு பேர்ல் பீடு பிளஸ் ஒரு கோல்டன் பீடு, இது ரெண்டுத்தையும் போட்டு லாக் பண்ணிருங்க. அதை எடுத்து ஒரு ஐ பின்ல கோர்த்துடணும். ஸோ இதுதான் நம்ம ஜும்காவோட பேஸ்ல வரக்கூடிய பீடு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பிறகு அந்த பீட் மட்டும் தனியா தெரியும். சோ இப்ப நான் வந்து ஒரு ஹெட் பின்ல வந்து மேல டாப்ல வந்து ஒரு பேர்ல் பீட் போட்டுட்டேன். சோ அந்த ஹெட் பின்னோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நான் கட் பண்ணிட்டு
கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா நீங்க சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து கட் பண்றேன். கட் பண்ணிட்டு நோஸ் பிளேயரால அதை வந்து கொக்கி மாதிரி பெண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி பெண்ட் பண்றதுக்கு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுங்க. நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஃபினிஷிங் வரும். ஸோ கொஞ்சம் டஃபா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜும்காவோட பேஸ் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நான் இன்னொரு ஜும்காவும் ரேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜும்காவோட ஸ்டட் பேஸ் தான். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்ல குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்ல தான் பண்ண போறேன். OHP ஷீட்ல ஒட்டும் போது B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே காய விடுங்க. உடனே எடுத்து கட் பண்ண வேணாம், அப்புறம் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கும் ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம். கரெக்டா பிசுறு வராம அதை ப்ராப்பரா வந்து அந்த ஷீட் தெரியாம கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டட்டை வந்து அதுல ஸ்டிக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஐ பின் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஸ்டட்டோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அந்த ஐ பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே வர மாதிரி. இப்ப அதுலதான் நம்ம வந்து ஜும்காவோட ஹூக்கை வந்து இதுல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நான் இன்னொரு OHP ஷீட்ல ஸ்டட்டை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதையும் ஸ்டிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஜும்காவோட ஹூக்கையும் அந்த ஸ்டட்ல இருக்க ஹூக்கையும் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட குந்தன் ஸ்டோன் ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லேயர் ஜும்கா பார்க்க போறோம். இப்போ லேயர் ஜும்காக்கு நம்ம வந்து ஸ்டட் பேஸ் செய்ய போறோம். நம்ம லாஸ்ட் பண்ண மாதிரியே OHP ஷீட்ல ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி இப்போ அதை ஒரு சின்ன ஸ்டட் பேஸ் நான் ரெடி பண்ண போறேன். நான் பண்ற டிசைன் தான் பண்ணணும் இல்ல, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். அதுல ஸ்டோன் செயினை வந்து யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் லேயர் ஜும்காக்கு ஜும்காவை ரேப் பண்ணலாம். நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்து ரேப் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ ஸ்டட் பேஸும் ஜும்காவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர் ஜும்காக்கு எப்படி நம்ம வந்து ஐ பின்னையும் ஹெட் பின்னையும் வச்சு கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு ஐ பின் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்கிட்ட ஹெட் பின் இல்லாதனால நான் ஐ பின் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஐ பின்னை வந்து பேஸ்ல வந்து சின்ன வளையம் மாதிரி நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா நம்ம போடுற பேர்ல் பீட் வந்து வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக சின்ன லாக் பண்றேன். சோ இப்போ இதுல நான் ஒரு பேர்ல் பீட போடுறேன். போட்டுட்டு அத நோஸ் பிளேயரால வளைச்சு விட்டுறேன். சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து லேயர் ஜும்கால பேஸ்ல வருது இல்லையா ஒரு பீட், அது வந்து இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு செட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இத வந்து இன்னொரு ஐ பின்னோட கனெக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜும்கா எடுத்து நான் அதுல போடுறேன். இப்ப பாருங்க பேஸ்ல அந்த பீட் தெரியுது இல்லையா, ஒரு கோல்டன் பீட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில்க் த்ரெட் ஜும்கா, நெக்ஸ்ட் டாப்ல ஒரு கோல்டு பீடு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஜும்கா கேப் ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அது போடல. நான் வந்து ஒரு பீட் மட்டும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்ப இதையும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹூக் மாதிரி பெண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ இந்த ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஜும்காவை நம்ம இதுல கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஹெட் பின் எடுத்து நம்ம கனெக்ட் பண்றோம். இது வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ இப்போ லேயர் ஜும்கால ஃபர்ஸ்ட் ஜும்காவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ ஜும்கா கேப் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட டாப் லேயர் ஜும்கா. ஸோ இதுல வந்து ஜும்கா கேப்பை வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் ஹைட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பேர்ல் பீடும் ஒரு கோல்டன் பீடையும் அதுல போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஜும்கா வந்து இதுல போடுறேன். அவ்வளவுதான், நம்மளோட லேயர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எப்பயும் போல நம்ம வந்து டாப்ல ஒரு கோல்டன் பீட் போட்டு கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் டஃப்பா இருக்கும், கவனமா பாருங்க. ஸோ அவ்வளோதான்,
நம்ம ஸ்டட் பேஸையும் லேயர் ஜும்காவையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க, சிம்பிளான அழகான லேயர் ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.